Students, this is exercise 1.1 fourth sum. Okay. So fourth sum, if a equal to 5, 6, b equal to 4, 5, 6, then c equal to 5, 6, 7, show that a cross a equal to b cross b intersection c cross c. ஸோ இதை வந்து நம்மளை ஷோ, அதாவது இது வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரேண்டமாக ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் பி, சி கிராஸ் சி ஃபைண்ட் பண்ணிவிட்டு அது ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஸ் யூஷுவல் எப்படி எடுப்போமோ அதே சேம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு முதல்ல எடுத்துக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குன்னா ஏ கிராஸ் ஏ தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வி ரைட்டட் ஏ கிராஸ் ஏ. ஸோ ஏ கிராஸ் ஏ மீன்ஸ் 5, 6 கிராஸ் 5, 6 என்ன சேம் அதே தானே வருது நம்மளுக்கு. ஸோ 5, 6 கிராஸ் 5, 6. ஸோ இதை நம்ம ரைட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 5, 5, 5, 6, then 6, 5, then 6, 6. Okay. So this is equation 1 வச்சுக்கலாம். ஏன்னா அது நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்றதுனால நம்ம 1 வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி கிராஸ் பி ஃபைன் பண்ணணும். ஸோ பி கிராஸ் பி மீன்ஸ் பி இஸ் 4, 5, 6. So cross 4, 5, 6. Okay. So here we write it a b cross b. So 4, 4, 4, 5, 4, 6. 5, 4, 5, 5, 5, 6. 6, 4, 6, 5, 6, 6. ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்? சி கிராஸ் சி. அதை ஃபைன் பண்ணிட்டு ரெண்டுக்கும் நம்ம இன்டர்ஜெக்ஷன் பண்ணோம்னா ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இங்கே சீன்றது நமக்கு என்ன அப்படின்னா 5, 6, 7. ஸோ சி கிராஸ் சீன்றதுனால சேம் ஆகி நான் தான் வரும் 5, 6, 7. ஓகே. ஸோ ஹியர் லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், சி கிராஸ் சி ஃபைன் பண்ணியாச்சு. 5, 5, 5, 6, 5, 7, 6, 5, 6, 6, 6, 7, 7, 5, 7, 6, 7, 7. ஸோ இப்போ நம்ம பி கிராஸ் பி, சி கிராஸ் சி ஃபைன் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஃபைன் பண்ணால் இன்டர்ஜெக்ஷன் தான் ஃபைன் பண்ணணும். ஸோ இன்டர்ஜெக்ஷன்றப்ப பி கிராஸ் பி இன்டர்ஜெக்ஷன் சி கிராஸ் சி. ஸோ இது நம்ம அகெயின் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டே ரைட் பண்ணி அதில் காமனாக இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம இதில் எது காமனாக இருக்குது அப்படின்றத நம்ம டிக் பண்ணி ரைட் பண்ணிக்குவோம். ஏன்னா இன்டர்ஜெக்ஷன் தானே. ஸோ இங்கே பாருங்கள், பி கிராஸ் பியில் என்ன காமனாக இருக்குது? இங்கே 4, 4 இருக்குது, இங்கே 4, 4 கிடையாது. 4, 5 இங்கே இருக்குது, இங்கே கிடையாது. 4, 6 இருக்குது, இங்கே இல்லை. 5, 4 இருக்குது, இங்கே இல்லை. 5, 5 இங்கே இருக்குது, இங்கே 5, 5 இருக்குது. நெக்ஸ்ட்டு 5, 6 இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு 6, 4 இங்கே இருக்குது, இங்கே இருக்கா? 6, 4 இல்லை. 6, 5 இருக்கா? இருக்குது. 6, 5, 6, 6. ஸோ லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஃபைனலாக நம்ம ஆன்சரை ரைட் பண்ணிக்கலாம். எதெல்லாம் காமனாக இருந்துச்சுன்னு சொன்னோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. ஓகே. ஸோ லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது ஈக்குவேஷன் 1 வச்சுருந்தோம், இது ஈக்குவேஷன் 2 வச்சுருக்கோம். ஈக்குவேஷன் 1 என்ன இருக்குது? 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. இங்கேயும் அதே சேம் தான் இருக்குது. 5, 5, 5, 6, 6, 5, 6, 6 இருக்குது. ஸோ சேம் ஈக்குவலாக இருக்கா? அதான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷோ தட் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்ஜெக்ஷன் சி கிராஸ் சி. ஸோ நம்ம என்ன ரைட் பண்ணிக்கலாம்? ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட் எழுதிக்கலாம், இல்லை ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்ஜெக்ஷன் சி கிராஸ் சி, ஹென்ஸ் வெரிஃபைடு. Okay, done. So listen students, this is fifth sum. A equal to 1, 2, 3, B, C and D கொடுத்துருக்காங்க. 4 செட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன செக் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா A interjection C cross B interjection D equal to A cross B interjection C cross D. இதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை ஃபைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆஸ் யூஷுவல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு A cross C. ஸோ A cross C எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஏன்றது நம்மளுக்கு என்ன அப்படின்னா 1,
2 3 then interjection cன்றது என்ன அப்படின்னா 3 4 ஸோ இன்டர்ஜெக்ஷன் மீன்ஸ் இது ரெண்டில் எது காமனாக இருக்கோ அதை நம்ம எடுத்துப்போம் ஸோ இங்கே இன்டர்ஜெக்ஷன் பண்ணுறப்ப எனக்கு 3 தான் காமனாக இருக்குது ஸோ வி டேக் இட் 3 ஸோ ஏ இன்டர்ஜெக்ஷன் சின்றது ஆன்சர் வந்து 3 தென் பி இன்டர்ஜெக்ஷன் டி ஓகே ஸோ பி ஈக்குவல் டு 2 3 5 தென் டி டி என்ன அப்படின்னா 1 3 5 ஸோ இதில் நம்மளுக்கு தெரியுது காமனாக என்ன இருக்குது அப்படின்னா 3யும் 5ம் இருக்குது ஓகேவா 3 and 5 so B interjection D equal to 3 5 இப்போ நம்ம ஃபைனலாக என்ன ஃபைண்ட் பண்ணணும் நம்ம A interjection C cross B interjection D ஓகேவா ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணது 3 இது வந்து A cross C A interjection C then B interjection D வந்து 3 5 ரெண்டுக்கு நம்ம கிராஸ் அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து ஃபைண்ட் பண்ணணும் ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணிங்க என்ன ஆன்சர் கிடைக்கும் ஸோ இங்கே ஆன்சர் வந்து A இன்டர்ஜெக்ஷன் C கிராஸ் B இன்டர்ஜெக்ஷன் Dன்றது நம்மளுக்கு 3 3 5 ஸோ இது வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபைண்ட் பண்ணியிருக்கறனால நான் அது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்க போகிறேன் ஸோ வந்து ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் A cross B இன்டர்ஜெக்ஷன் C cross D அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் A cross B ஃபைண்ட் பண்ணணும் சரிங்களா இங்கே ஃபஸ்ட் என்ன இருக்குது A cross B இன்டர்ஜெக்ஷன் C cross D ஓகேவா இதான் நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது A cross B இன்டர்ஜெக்ஷன் C cross D okay so first we find it A cross B so இங்கே A என்ன பார்த்தீங்கன்னா A equal to 1 2 3 then cross B is B equal to 2 3 5 okay then நான் இதுக்கு cross find பண்ண போகிறேன் so here find the answer A cross B equal to 1 2 1 3 1 5 then 2 2 2 3 2 5 then 3 2 3 3 3 5 so A cross B வந்து ஃபைண்ட் பண்ணிட்டேன் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா C cross D ஃபைண்ட் பண்ணணும் so here C is 3 4 C is 3 4 then cross D is 1 3 5 okay then we find C cross D so the answer is 3 1 3 3 3 5 4 1 4 3 4 5 that's all okay so நம்ம இங்கே என்ன ஃபைண்ட் பண்ணியாச்சு ரைட் ஹேண்ட் சைடில் A cross B C cross D ஃபைண்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் உள்ள இன்டர்ஜெக்ஷன் ஃபைண்ட் பண்ணணுமா ஸோ இன்டர்ஜெக்ஷன்றப்ப நம்ம என்ன ரைட் பண்ணிக்கலாம் A cross B இன்டர்ஜெக்ஷன் C cross D ஓகே ஸோ லிசன் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எதெல்லாம் காமனாக இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் அகெயின் மறுபடியும் ரைட் பண்ண தேவையில்லை நம்ம என்ன காமனாக இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ லிசன் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து 1 2 இருக்குது இங்கே வந்து 1லேயே ஆரம்பிக்கல எதுவுமே எல்லாமே 3லேயும் 4லேயும் தான் ஆரம்பிச்சிருக்கு ஸோ 1 2 இல்லை 1 3 இல்லை 1 5 இல்லை 2 2 இல்லை 2 3 இல்லை 2 5 இல்லை அதே மாதிரி 3 2 இருக்கா இல்லை என்ன இருக்குது 3 3 இருக்கா ஓகே ஸோ இங்கேயும் 3 3 இருக்குது இங்கேயும் 3 3 இருக்குது நெக்ஸ்ட்டு 3 5 இங்கேயும் 3 5 இருக்குது இங்கேயும் 3 5 இருக்குது மற்ற எதுவுமே இல்லை காமனாக இல்லை ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 3 3 5 ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2 இது வந்து ஈக்குவேஷன் 2 அப்போ இது ஈக்குவேஷன் 2ஆக இருக்கிறப்ப நம்ம ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்கள் 1 2 ஈக்குவலாக இருக்கா எஸ் போத் ஆர் ஈக்குவல் ஸோ நம்மளுக்கு ஈக்குவேஷன் 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்கிறதுனால 1 ஈக்குவல் டு 2 ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஸோ நம்மளுக்கு செக் பண்ண சொல்லியிருக்கனால நம்ம எப்படி எழுதிக்கலாம் இட் இஸ் ட்ரூ எது ட்ரூ நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க A interjection C
cross B intersection D equal to A cross B intersection C cross D. இது வந்து true அப்படின்னு எழுதிருப்போம். It is true. Okay. Okay. Thank you students.